வேலூரில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவர் ரயிலிருந்து தள்ளிவிட்ட சம்பவத்துடைய சுவடு மறைகிறதுக்குள்ள தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய அந்த ரயிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு பாலியல் தொல்லை நிகழ்வில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மது போதையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்னென்ற விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்க கேட்கலாம். கனிராஜ், கைது செய்யப்பட்ட நபர் யாரு, நடைபெற்ற சம்பவம் என்ன, விவரிங்க. வணக்கம். ஈரோடை சேர்ந்த 26 வயது பெண் தூத்துக்குடியிலிருந்து ஈரோட்டுக்கு சென்ற ஓகா எக்ஸ்பிரஸ் ரயில் இன்னைக்கு அவங்க போறாங்க. அவங்க போகும்போது அதே பெட்டியில விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரும் அவர் போறாரு. அவர் அதிக மது அறிஞ்சிருக்காரு. அந்த மது போதையில அந்த பெண் பக்கத்துல அமர்ந்திருக்காரு. அவர் திண்டுக்கல் மாவட்டம் கொடரோடு பக்கத்துல வரும்போது அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அப்படி பாலியல் தொல்லை கொடுக்கும்போது அந்த பொண்ணு அதிர்ச்சி அடைஞ்சு பக்கத்துல இருந்தவங்க உதவியோட ரயில்வேயோட புகார் பெட்டிக்கு, அதாவது ரயில்வே உதவி 139க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அந்த தகவலின் பேரில் திண்டுக்கல் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த ரயில் திண்டுக்கல் வரும்போது அங்குள்ள ரயில்வே போலீசார், ரயில்வே இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளச்சாமி தலைமையிலான போலீசார் அந்த சதீஷ்குமார் என்பவரை கைது பண்ணி விசாரணை நடத்தி வர்றாங்க. சதீஷ்குமார் அப்படின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே வேலூரில் நடைபெற்ற நிகழ்வு அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழலில் அதே போன்ற மற்றொரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. இதில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.